Hello everyone, welcome to Last Academy. இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2 ஓட 5th சம் தான் பார்க்க போறோம். இது இந்த எக்ஸசைஸோட கடைசி சம். பார்க்கலாமா? क्वेश्चனை பார்த்த உடனே டேஞ்சர் ஆகாதீங்க. ஏன்னா இந்த क्वेश्चन ரொம்ப ஈஸி. இதை டீகோட் பண்ணனா ஆன்சர் எவ்வளவு ஈஸியா வரும் மட்டும் பாருங்க. கம்பெனில 4 கேட்டகரிஸ் ஆஃப் எம்ப்ளாயி வந்து இருக்காங்க. யாரு? அசிஸ்டன்ட் ஏன்னு சொல்றாங்க, கிளர்க்க சின்னு சொல்றாங்க, மேனேஜரை எம்னு சொல்றாங்க, எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரை ஈன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லா படிச்சிடலாம். கம்பெனி ப்ரொவைட் 10,000, 25,000, 50,000, 1 lakh as salaries to the people who work in the categories of A, C, M, E. அப்போ ஏக்கு 10,000, அப்புறம் செகண்ட் என்ன, சிக்கு 25,000, எம்முக்கு 50,000, எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1,00,000 ரூபா. ஓகே, அந்த ஆர்டர் படி தான் சேலரியும் ஆர்டர் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த A1, A2, A3, A4, A5 இவங்க எல்லாருமே அசிஸ்டன்ஸ். ஓகே, யாருக்கு அசிஸ்டன்ஸ்? இந்த ஏக்கு அசிஸ்டண்டா இருப்பாங்க. C1, C2, C3, C4 எல்லாமே கிளர்க்கு, M1, M2, M3 எல்லாமே மேனேஜர்ஸ். ஓகே, E1 and E2 எல்லாமே எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். அதாவது இத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அசிஸ்டன்ஸ் 2 அசிஸ்டன்ட் இருக்காங்கப்பா, கிளர்க் எத்தனை இருக்காங்க? 3 கிளர்க் இருக்காங்கப்பா. அந்த கவுண்டை தான் பேர் சொல்லாம C1, C2, C3ன்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் கொஸ்டினே ஆரம்பிக்குது. If the relation R is defined by X or Y, X relation to Y என்றாங்க. அப்ப Xம் Yயும் ரிலேட் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியாச்சு. Where X is the salary. இதுதான் நீங்க மெயினா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது என்ன சொல்லியிருக்காங்க? Xன்றது salary. ஓகே, given to the person Y. பர்சன்ஸை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்க போறோம். இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ரிலேஷன்ஸை நீங்க காட்டணும். அது ஒன்று ஆர்டர் பேராகவும் காட்டணும், இன்னொன்று ஆரோ டயக்ராம் மூலமாகவும் காட்டணும்ன்றாங்க. புரிஞ்சிருச்சா? ஓகே, ஒன்றும் இல்லைப்பா, 4 வேலை செய்யறவங்க இருக்காங்க. அசிஸ்டன்ட், கிளர்க்கு, மேனேஜரு, எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். அவங்க 4 பேருக்கு 4 விதமான சம்பளம் சொல்லிட்டாங்க. ஓகேவா? அந்த 4 பேர்லையுமே ஓகேவா அவங்களுக்குள்ள மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ டீச்சர் அப்படின்னு நான் சொல்றேன், டீச்சருக்கு 5,000 சம்பளம்னா டீச்சர்ஸ்லேயே நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, அதே போலதான் இது எல்லாமே. நெக்ஸ்ட் அவங்களுக்கு கொடுக்குற சேலரி எக்ஸ்ன்னும் அந்த எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்றத ஒய்ன்னும் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஒரு ஆர்டர்டு பேராவும் நீங்க காட்டணும், ஆரோ டயக்ராமாவும் காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் இங்க எழுதிக்கிறேன். ஏ, சி, எம், இ. ஓகேவா? இத்தனை பேர். இவங்களுக்குலாம் சேலரிஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? ஏக்கு 10,000, சிக்கு 25,000. இந்த ஆர்டர் அப்படியே மாத்திலாம் எழுதக்கூடாது. ஓகே, அது எப்படி சொல்றது, அசெண்டிங் ஆர்டர்ல போகுது. ஸோ லைனா எழுதாதான் உங்களுக்கு தெரியும். எம்முக்கு 50,000, ஈக்கு 1 lakh. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்க? இதைத்தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ஒய்ன்னு எதை எடுக்கணும்? பர்சன்ஸ். பர்சன்ஸ்னா ஏல A1, A2 4 அசிஸ்டன்ட் இருக்காங்க, சினா 4 கிளர்க் இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுதான். A1, A2, A3, A4, A5 இதுல 5 பேர் இருக்காங்க. கிளர்க்ல எத்தனை பேர் இருக்காங்க? C1, C2, C3, C4 4 பேர் கிளர்க்கா இருக்காங்க. எம்ல எத்தனை பேர் இருக்காங்க மேனேஜரா? M1, M2, M3 3 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரா E1, E2 2 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு எக்ஸ் தெரிஞ்சிச்சு, ஒய் தெரிஞ்சிச்சு. இது ஆர்டர்டு பேஸா என்ன பண்ணும்? XY XY XYன்னு எழுத வேண்டியதுதான். ஓகேங்களா? An ordered pair. ஓகே, பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் 10,000 comma A1. ஓகே, நெக்ஸ்ட் 10,000 comma A2. நான் இந்த கமாக்கும் இந்த கமாக்கும் அதனால டிஃபரன்ஸ் காட்டியிருக்கேன். 10,000 comma A3, 10,000 comma A4, 10,000 comma A5. Okay,
ஆர்டர் பேஸ் தானே, ஆர்டர் காட்டலாமா? நெக்ஸ்ட் ஏவோட ஆர்டர் முடிஞ்சாச்சு. இப்போ சி. இப்போ இது என்ன ஆகுது? ஏக்கும் 10,000, A2க்கும் 10,000, A3க்கும் 10,000, A4க்கும் 10,000, A5க்கும் 10,000. எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் அப்படின்னு நான் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் 25,000 C1, 25,000, C2, 25,000, C3 and 25,000, C4. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் எம்முக்கு 50,000, M1, 50,000, M2, 50,000, M3. ஓகே. நெக்ஸ்ட் 1 lakh, E1, 1 lakh, E2. நிறைய ஜீரோஸ் வராதனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ட்டு சின்ன சின்னதாக கமாஸ் போட்டிருக்கேன். ஓகே, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ஆனால் இந்த மிடில் போகிற கமா கரெக்டாக போட்டு காட்டிடணும். ஓகே, இதுதான் ஆர்டர்ட் பேர்ஸ். எல்லாத்துக்குமே ஆர்டர் பண்ணி எழுதிட்டோமா? இது ஏ, இது சி, இது எம், இது இ. ஓகே, சூப்பர். ஆர்டர்ட் பேர் முடிஞ்சிச்சு. இப்போ ஆரோ டயக்ராம் எழுதணும். எழுதிடலாமா ஆரோ டயக்ராம்? ஆரோ டயக்ராம் இங்கே போட போகிறோம். And arrow diagram. Arrow diagramல பெருசா இருக்குல்ல, போட்டுக்கலாம். இது x, இது y. ஓகே, இது பேரு x, இது பேரு y. xனா என்னப்பா? salary தானே. அப்போ 10,000 ஒன்று, 25,000 ஒன்று, 50,000 ஒன்று, 1 lakh ஒன்று. ஆனா இங்க ஒய்னா பர்சன்ஸ். A1, A2, A3 எல்லாரும் நான் எழுத போறேன். A1, A2, A3, A4, A5, நெக்ஸ்ட் C1, C2, C3, C4, M1, M2, M3, நெக்ஸ்ட் E1, E2. எல்லாருமே எழுதிட்டனா? ஏல இருந்து இ வரையும் ஒய்னா பர்சன்ஸ், எக்ஸ்னா சேலரி. இப்போ மேட்ச் பண்ண போறோம். 10,000 தான் இந்த ஏ ஃபேமிலி ஃபுல்லாவே மேட்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ 25,000 சி ஃபேமிலி எல்லாருக்குமே 25,000 தான் மார்க் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் 50,000 M1, M2, M3. 1 lakh யாருக்கு? E1க்கும் E2க்கும். அவ்வளோதான். அவங்க கொஸ்டின் பெருசா இருந்தாலுமே நம்ம டீகோட் பண்ணி சேலரி இவ்வளோ, இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு எழுதியாச்சு. ஆர்டர்ட் பேர்னு வரும்போது ஒருத்தருக்கும் சேலரி இந்த கணக்கில் கரெக்டாக ஆர்டர்ட் பேர் எழுதியாச்சு. ஆரோ டயக்ராம் வரும்போது எக்ஸோட வேல்யூ சேலரிஸ் எழுதியாச்சு, ஒய்யோடது என்ன பர்சன்ஸ் அது எழுதியாச்சு. கரெக்டாக மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? இந்த சம்மோட எக்ஸசைஸ் 1.2 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, தேங்க்யூ.